சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் மிக மிக ஒரு முக்கியமான சம்பவம் பாருங்க. காரணம் என்னென்னா, நாம் இந்த விஷயத்தில் ரொம்பவே வஞ்சிக்கப்படுறோம். அநேக பேர் வஞ்சிக்கப்படுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கவனித்து பாருங்கள். கீழ்ப்படியாமையில் கூட, கர்த்தருக்கு விரோதமாக நாம் வாழும்பொழுது கூட, அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் போது கூட தேவன் நம்ம ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. கீழ்ப்படியில் தான். ஆனால் தண்ணி வந்து போல் திரளாக வருது. தண்ணி ரொம்ப அதிகமாக வருது. சில நேரங்களில் நாம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும்போது கூட, வாழும் பொழுது கூட, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கூட, நாம் முரட்டாட்டம் பண்ணும்போது கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. அவருடைய இரக்கம் அது. அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நாம் பாவம் செஞ்சாலும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், அதனால தானே நான் என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, அதனால் என் பாவத்தை நான் கண்டினியூ பண்ணுவேன், அதனால் ஒன்றும் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்க தானே செய்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாருங்கிற ஒரு முட்டாள்தனமான, ஒரு அறிவினமான ஒரு புத்திக்குள்ளே, ஒரு புத்தியினத்துக்குள்ளே பிசாசு நம்ம நடத்த பார்க்குறான். கர்த்தர் நம்மை காப்பாராக. கவனித்து பாருங்கள். இதை தான் பவுல் தெளிவாக சொல்கிறாரு. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது. பாவம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கிருபை, கர்த்தரோட கிருபை பெருகுது. காரணம் என்ன தெரியுமா? எதனால் அந்த தண்ணி வருது? எதனால் நம்ம தேவன் ஆசீர்வதிக்க, அதை பாவத்தில் இருக்கும்போது கூட ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னா, நான் இவ்வளோ அட்டுழியம் பண்ணாலும், கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்தாலும், அவரை நான் மறுதளித்தாலும், அவரை நான் காலின் கீழ்போட்டு மிதித்தாலும் கூட ஏன் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு? எவ்வளவு பெரிய அன்பு அது! அந்த அன்புக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பரிசுத்தத்துக்கு திரும்புகிறதுக்காகத்தான் இப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஒழிய நம்முடைய பாவ வாழ்க்கை அவர் அங்கீகரிக்கலை. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பவுல் தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறத கவனித்து பாருங்கள். கிருபை பெருகுதுங்கிறதுக்காக பாவத்தில் இருக்கலாமா? ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. கூடாதே அப்படிங்கிற சொல்கிறாரு. பாவத்தில் இருக்கலாமா? கூடாதே அப்படி. அப்போது என்ன அர்த்தம்? நம்ம பாவம் ஒரு காலமும் பரிசுத்தமாக போயிடாது. பாவம் தான், பாவம்னா பாவம்தான், அநீதினா அநீதி தான். அது ஒரு காலமும் அது பரிசுத்தமாகவோ நீதியாகவோ அது மாறி போகிறது இல்லை. ஏமாந்து போக வேண்டாம். நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மறந்துடாதீங்க, பாவம் பாவம்தான். ஆனாலும் கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு அவருடைய அன்பின் நிமித்தம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அட்டூழியத்திலும், நம்முடைய திமிரின் மத்தியில், நம்முடைய பாவத்தின் மத்தியிலும் அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. இதை சரியாக புரிஞ்சிருக்கோம். இதையும் மீறி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி பாவத்திலே நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம்னா, கவனிங்க, கல்றைக்கு நாமும் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மறந்துட வேண்டாம்.